ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த கோதுமை ரவை இப்போ செய்ய போகிறோம். எப்படி செய்கிறீன்னு வாங்க காமிக்கலாம். குக்கர் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் தாளிக்கிறதுக்கு. இப்போ கடுகு போட்டுக்கிடுவோம். கடுகு வெடிச்சிருச்சு. வெங்காயம் 2 வரமிளகா போட்டுக்கிடுவோம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். இப்போ 1 கப்பு கோதுமை ரவை போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிடுவோம். லேசாக அப்படி வறுத்துருங்க. லேசாக இந்த மாதிரி வறுத்துறணும். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் நின்று வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். குக்கரை நல்லா மூடி வச்சுருவோம். விசில் போட்டுருவோம். ஒரு 3 விசில் வந்தோன்னா காமிக்கிறேன். இப்போ உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. கிண்டி காமி காயத்ரி. இது சுகர் பேஷண்ட் எல்லோரும் சாப்பிட்டா வயிறு என்னப்பா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்